ஹாய் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்று தங்கத்தோட விலை கிராமிற்கு ரூ. 150 வந்து குறைந்த நிலையில் இப்போ இன்று மாலை 2வது முறையாக ரேட் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இப்போ என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படின்னு பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று காலையில் தங்கத்தோட விலை கிராமிற்கு ரூ. 150 குறைந்து 22 கேரட் ஒரு கிராம் 14,970 ஆகவும், ஒரு சவரன் 1,19,760 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இதனை அடுத்து 24 கேரட் ஒரு கிராம் 16,331 ஆகவும், ஒரு சவரன் 1,30,648 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. வெள்ளியோடைய விலையும் கிராமிற்கு ரூ. 10 குறைந்து ஒரு கிராம் வெள்ளி $290 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்று மாலை 2வது முறையாக ரேட் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்போ என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படின்னு பற்றி பார்த்துடலாங்க. தற்பொழுது மாலை 4 மணி நிலவரப்படி பார்க்கும்பொழுது சர்வீஸ் அளவில் தங்கத்தோட விலை சற்று அதிகரித்து தாங்க காணப்படுது. அதே சமயத்தில் இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு ஒரு 5 பைசா கிட்ட ஸ்ட்ரென்த்தனாக தாங்க இருக்குது. இருந்தாலும் சர்வீஸ் அளவில் சற்று அதிகரித்து தான் காணப்படுது. ஸோ இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூச்சுன்னா இன்று மாலை 2வது முறையாக ரேட் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. தற்பொழுது 22 கேரட் ஒரு கிராம் 14,970 விற்பனை செய்யப்பட்டு வருது இல்லைங்களா? இந்த விலையிலேருந்து எவ்வளோ வரைக்கும் விலை அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, கிராமிற்கு ஒரு ரூ. 50 ஒரு ரூ. 120 வரைக்கும் விலை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குதுங்க. சர்வீஸ் லெவலில் சற்று தங்கத்தோடைய விலை அதிகரித்து தான் காணப்படுது. ஏற்கனவே சொன்னது போல் இந்திய ரூபாயின் மதிப்பு 5 பைசா வீக்காக இருந்துட்டு ஸ்ட்ரென்த்தனாக இருந்துட்டு இருக்குங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலையும் சர்வீஸ் லெவலில் சற்று அதிகரித்து தான் காணப்படுது. ஸோ இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூச்சுன்னா வெள்ளியோட விலை கிராமிற்கு ஒரு ரூ. 2 5 வரைக்கும் விலை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குங்க. தற்பொழுது மாலை 4 மணி நிலவரத்தில் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே சற்று அதிகரித்து தான் காணப்படுது. தற்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடையோட ரேட் எதுவும் சேஞ்ச் பண்ணல. தற்பொழுது கடையோட ரேட் 22 கேரட் ஒரு கிராம் 14,870 அப்படின்னு சொல்லிட்டு விற்பனை செய்யப்பட்டு வருதுங்க. அதுவே நம்மளுக்கு மார்க்கெட் ப்ரைஸ் 14,970 அப்படின்னு சொல்லிட்டு விலை நிர்ணயம் செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை மாலை 2வது முறையாக ரேட் சேஞ்ச் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். மார்க்கெட் ப்ரைஸோ இல்லை வந்து கடையோட ரேட்டோ ஏதாவது சேஞ்ச் பண்ணாங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த மாத இறுதியில் அதாவது 27 28ஆம் தேதியில் யூஎஸில் ஃபெட் ரேட் கட் மீட்டிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. ஸோ அந்த டேட்டில் வந்து நம்மளுக்கு ஏதாவது ரேட் கட்டில் வந்து அதாவது வட்டி விகிதத்தை வந்து அதிகரித்தாலோ இல்லை வந்து குறைத்தாலோ அதை பொறுத்து தங்கத்தோடைய விலை வந்து அப் அண்ட் டவுன் மாறும். தற்பொழுதுடைய கருத்து கணிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வட்டி விகிதத்தை வந்து அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு மெயினாக வந்து வட்டி விகிதத்தை வந்து அதிகரித்தாங்கன்னா தங்கத்தோட விலை வந்து குறையும். வட்டி விகிதத்தை குறைச்சாங்க அப்படின்னா தங்கத்தோட விலை வந்து அதிகரிக்கும். ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே ஒரு கருத்து கணிப்பாக தான் போயிட்டு இருக்குங்க. அதாவது வட்டி விகிதத்தை அதிகரிக்கலாம் அப்படிங்கிறது சொல்கிறது. ஸோ நடக்கும் பொழுது தான் நம்மளுக்கு வந்து தெரியுங்க. இல்லை வந்துட்டு வட்டி விகிதத்தில் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் இருக்கலாமுங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத. ஸோ மாலை 2வது முறையாக ரேட் சேஞ்ச் பண்ணாங்கன்னு தெரியப்படுத்துகிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இரவு 9 மணி நிலவரத்தில் நாளைக்கு எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற பற்றி பார்த்து சொல்கிறேங்க. ஸோ தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரம் வந்து இதுதான். தங்கத்தோட விலை ஒரு சின்ன ஏற்றம் இருக்குது. வெள்ளியோட விலையிலும் ஒரு சின்ன ஏற்றம் இருந்துட்டு இருக்குங்க. தங்கம் மற்றும் வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பொருளாதார ஆலோசனை கன்சல்ட் பண்ணிக்கிங்க. அதற்கு முன்னாடி நீங்களும் 1க்கு 2 தடவை வந்து நல்லா யோசிச்சு பார்த்து அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ்.